இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்கு. சரி நம்ம என்ன பண்ணிட்டோம், ரேஷன் கடையில் போய் ரேஷன் பொருள் வாங்கிட்டு வந்தோம். கோதுமை 5 கிலோ போட்டாங்க. ஆனால் அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அது எப்படி மாதிரி எனக்கு ரொம்ப நல்லா டவுட்டு, ரேஷன் கடையில் என்ன நடக்குதோ அப்படின்னு. கரெக்டாக வச்சாச்சு பார்த்தீங்களா, அங்கே கரெக்டாக 5 கிலோ காட்டுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 404 கிலோ 620 கிராம் தான் காட்டுது. 20 கிராம் அந்த பை பண்ணாலும் 600 கிராம் தான் காட்டுது. 400 கிராம் 5 கிலோக்கு அடிக்கிறாங்களா, ஒரு ஆள்கிட்ட 400 கிராம் அடிச்சிருக்காங்க. சரி நம்ம தராசா சப்பா காட்டுதோ அப்படின்னு நினச்சி பார்த்து 1 லிட்டர் பாமாயில் வாங்கணும். இந்த பாமாயில் 1 லிட்டர், இது பாமாயில். இந்த பாமாயிலே போட்டிருக்கு 1 லிட்டர் பாமாயில் 910 கிராம் தான் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெட் வெயிட்டு கவர்மெண்ட் பாமாயில் இது. அதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 910 கிராம் தான் காட்டும்னு சொல்லிட்டு அவங்களே குத்துக்கிறாங்க. அது இறங்குமா இந்த 910 கிராம் வை, இது பார்த்தீங்கன்னா 910 கிராம் கரெக்டாக. அப்படின்னா நம்ம தராசு கரெக்டு. அப்போனா 5 கிலோ கோதுமைக்கு 400 கிராம் அடிக்கிறாங்கன்னா ஒரு ஆள்கிட்ட 400 கிராம், அதாவது ஒரு கிலோக்கு ஒரு 100 கிராம் அடிக்கிறாங்க. ஒரு கிலோக்கு 100 கிராம் அடிக்கிறாங்கன்னா ஒரு மாசத்துக்கு எத்தனை பேருக்கு போடுறான் ரேஷன், எவ்வளோ அடிக்கிறான். நெக்ஸ்ட் வீடியோவில் ரேஷன் கடையை காட்டுறேன், அந்த ஆளையும் காட்டிடுறேன். கோதுமை பச்சாச்சு. இப்போ சர்க்கரையிலும் பார்த்தீங்கன்னா 100 கிராம் கிலோவுக்கு அடிச்சுக்கிறாங்க. இது யார் தப்புன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் கொடுக்குது. ஆனால் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு நடுவில் இருக்காங்க பாருங்க வேலைக்காரங்கன்னு சொல்லிட்டு, அவங்க தான் இது கொள்ளடிக்கிறாங்க. இது அதிகமாக ஷேர் பண்ணுங்க, அப்போ தான் தெரியும். அவங்கள தான் நம்ம தண்டிக்கணும்.